பேட்டைனா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க கரெக்டா? பதில் என்ன சொல்லிருப்பீங்க பேட்டைக்கு? பேட்டைன்னா என்ன, அது ஒரு இடம். சைதாப்பேட்டை, கோயம்பேட்டை, ராணிப்பேட்டை, பேட்டை ராப்புங்கிறாங்க. அப்படி அது அது பேட்டை. ஆமா, அது அந்த பேட்டையே தப்பா தான் சொல்றாங்க. அதான் சிக்கல். பேட்டைங்க ஆன்சர் சொல்லிக்கலாமா? இல்ல ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் ஆன்சரையும் சொல்லிடுவோம். நம்ம அந்த சொன்ன ஆன்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். கரெக்டா? 4 தமிழ் வார்த்தை சொல்லுவேன். தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய 4 வார்த்தை. அதுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அது என்ன வார்த்தைங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? அந்த வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். என்ன பாத்துக்கோங்க. விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். செருக்கு தவறு. ஆன்சர் சொல்லிக்கலாமா? இல்ல ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் ஆன்சரையும் சொல்லிடுவோம். நம்ம அந்த சொன்ன ஆன்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். கரெக்டா? விடை, செருக்கு, சிறுக்கு இல்ல செருக்கு, நேர்காணல், தகவல். பாத்துக்கலாம். விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். இந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அது என்ன வார்த்தை? அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? விடை தப்பு. விடைங்கிறது தமிழ் வார்த்தை. 4 வார்த்தை தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய 4 வார்த்தையை சொல்லுவேன். அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அதுக்கு தமிழ்ல உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். அந்த வார்த்தை என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். பொருள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். தூரிகை, செய்தி, பேட்டி, போட்டி. இந்த 4ல ஒரு வார்த்தை. இதை வேணா பாத்துக்கலாம். செய்தி, தூரிகை, செய்தி, பேட்டி, போட்டி. இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த தமிழ் வார்த்தை இல்லாத வார்த்தைக்கு எது தமிழ் வார்த்தை? அது ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லணும். செய்தி. செய்தி தப்பு இல்லையா? செய்தி தமிழ். நாவாயோட்டி, புதுமை, காகிதம், நிலபுலம். இந்த வார்த்தையை வந்து பாத்துக்கலாம். நாவையொட்டி, புதுமை, காகிதம், நிலபுலம். இந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தைக்கு தமிழ்ல உண்மையான பொருள் என்னது? நிலபுலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். காகிதம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புதுமை கேள்விப்பட்டிருக்கோம். நாவாய் ஓட்டினா நாவாய் நாளைக்கு இது ஓடம், இந்த போட்டு ஓட்டுறவன். சரி, எல்லாமே தமிழ்ல ஒண்ணு இல்லையா? ஒண்ணு தமிழ் இல்ல. புதுமை தமிழ் தான். புதுமை, காகிதம், நிலபுலம். நிலபுலங்கள் சொல்றது தானப்பா. இதுல எல்லாமே தமிழ் தான். ஆமா, உறுதியா? ஆமா. ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. நீங்க சொல்லலாம். அதுக்கு தமிழ்ல பொருள் சொல்லலாம். ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை. புதுமை, காகிதம், நிலபுலம். என்னப்பா இது? ஏதாவது வந்தா வேற மாதிரி வந்தா பரவாயில்ல. உள்ள ஆன்சர் சொல்லிட்டோம். ஆன்சர் இருக்க இல்ல. நான் சொல்றது சரியான எல்லாமே வந்து தமிழ்ல புழக்கத்துல உள்ள வார்த்தை தான். ஆனா தமிழ் வார்த்தை ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. காகிதம், நிலபுலம் அப்படின்னா நாவாயோட்டி தான். இல்ல, தவறு. 4 தமிழ் வார்த்தை சொல்லுவேன். தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய 4 வார்த்தை சொல்லுவேன். சரிமா? அந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. சரி, அந்த தமிழ் வார்த்தை எது தமிழ் வார்த்தை இல்லங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படிங்கறத கரெக்டா சொல்லணும். சரி, சரியா? நற்பேரு, நற்பெயர், நற்பேரு, பேட்டை, வட்டம், அகராதி. இல்ல வேணா பாத்துக்கலாம். நற்பேரு, பேட்டை, வட்டம், அகராதி. இந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த தமிழ் வார்த்தை இல்லாத வார்த்தை எது? அதனுடைய பொருள் என்ன? நற்பேரு. நற்பேரு தவறு. நற்பேரு தமிழ் வார்த்தை. நற்பேரு, பேட்டை, வட்டம், அகராதி. இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அது என்ன வார்த்தை? அதோடைய உண்மையான தமிழ் பொருள் என்ன? நற்பேரு, பேட்டை, வட்டம், அகராதி. பேட்டை அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? தமிழ் பொருள் என்ன? தமிழ் வார்த்தை இல்லையே, அதுக்கு என்ன பொருள்? ஆமா, தமிழ் பொருள் வேணும். அதை நீங்க எதை பேட்டை எந்த தமிழ் வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக நீங்க பேட்டைன்னு சொல்றீங்க. பேட்டைன்னா ஒரு ஊரு பேரு பேட்டை. ஊர் பேர் பேட்டை இல்ல. அது பேட்டைங்கிறது ஒரு வார்த்தை. பேட்டைன்னா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க கரெக்டா? பதில் என்ன சொல்லிருப்பீங்க பேட்டைக்கு? பேட்டைன்னா என்ன, அது ஒரு இடம். சைதாப்பேட்டை, கோயம்பேட்டை, ராணிப்பேட்டை, பேட்டை ராப்புங்கிறாங்க. அப்படி அது பேட்டை. ஆமா, அந்த பேட்டையே தப்பா தான் சொல்றாங்க. அதான் சிக்கல். பேட்டைங்கிறது இடம் தானே. ஆமா, பேட்டைங்கிறது புறநகர். 4 தமிழ் வார்த்தை தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய 4 வார்த்தை சொல்லுவேன். அந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அது என்ன வார்த்தைங்கிற கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தைக்கு தமிழ்ல பொருள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். சரியா?
விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். இதை வந்து பாத்துக்கோங்க. விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை என்னது, அதுக்குடைய அர்த்தம் என்ன? பொருள் தமிழ் வார்த்தை கிடையாது. ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை. செருக்கு வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. 4 தமிழ்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய 4 தமிழ் வார்த்தை சொல்லுவேன். 4 வார்த்தை சொல்லுவேன். அந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு உண்மையான தமிழ்ல என்ன பொருள்ங்கிறதையும் சொல்லணும். சரி, ஓகே. சரியா? தூரிகை, செய்தி, பேட்டி, போட்டி. பாத்துக்கலாம். தூரிகை, அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? பேட்டி வந்து வாசிக்கிறது என்ன, பேட்டி கொடுக்குறது. பேட்டிக்கு வந்து பேசுறது, சொற்பொழிவு. இல்ல, பேட்டி சொல்ல விடை இல்ல சொல்லக்கூடாது. விடை சரி. அதுக்கு நேர பொருள் என்ன அது சொன்னாதான் பரிசு. இந்த கிஃப்ட், இந்த பரிசை தந்துருவோம். பேட்டிக்கு பதில் சொல்றது. பேட்டி ரைட், உங்களுக்கு டைம் அவுட். வாங்க. தமிழ்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய 4 வார்த்தை சொல்லுவேன். அந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு உண்மையிலேயே தமிழ்ல என்ன பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். சரியா? கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். இடைஞ்சல் கொடுக்குறேன்னு சொல்லுவோம்ல. கிராம்பு, இங்க பாத்துக்கலாம். கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். இந்த 4ல எந்த வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தைக்கு தமிழ்ல என்ன பொருள்? கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். எல்லாமே தமிழ் மாதிரி தான் இருக்குதா? காசு இல்ல, தப்பு. சரி சரி, பதிலே சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த 4ல ஒன்று பதில் இருந்துச்சு. ஆடியா? ஆமா. விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். விடை, செருக்கு, நேர்காணல், தகவல். இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தைக்கு தமிழ்ல என்ன பொருள்? செருக்கு. செருக்குங்கிறது தமிழ் வார்த்தை தான். அப்படியா? சரியா? நம்ம மொபைல்ல அடிக்கடி ஏன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், ஹாட்ஸ்பாட். சரியா? ஹாட்ஸ்பாட்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல பொருள் என்ன? தமிழ்ல ஹாட்ஸ்பாட்னா என்ன? தமிழ்ல என்ன, அது எதுக்காக ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம்? அது என்ன செய்வோம்? அது அதை ஷேர் பண்றதுக்கு. அது தமிழ்ல என்னது, எப்படி சொல்றோம்? அது அப்படி யோசிச்சாலே இந்த இதுக்கு பதில் சொல்லிடலாம். ஷேரிங். அது ஷேரிங்கிறது எப்படி தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல என்ன வார்த்தை? மொபைல் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். தமிழே வரலையே. அவ வடிவடி சொன்ன மாதிரி வார்த்தை. கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். பார்த்துக்கலாம். இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை என்னதுங்கிறது நீங்கள் சொல்லணும். அதுக்கு தமிழில் என்ன பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அந்த வார்த்தை அது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட். கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். அதுக்கு மீனிங் சொல்லணுமா? முதல்ல வார்த்தை, அந்த வார்த்தை என்னதுங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தங்கிறது, பொருள்ங்கிறதையும் சொல்லணும். காசு தப்பு. கடைத்தெரு, இடைஞ்சல். கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். இந்த 4 வார்த்தை தான். இந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை. அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே தமிழ்ல என்ன பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லணும். காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். கிராம்புன்னு நினைக்கிறேன். இல்லையா? நீங்க பதில நீங்க விடை நீங்க என்னவோ அதை கரெக்டா சொல்லிடலாம். நீங்களே சொல்லிடலாம். காசு. காசு. நல்ல யோசிங்க. கிராம்பு, காசு, கடைத்தெரு, இடைஞ்சல். இந்த 4ல இது. ஏன்னா நீங்க கொஞ்சம் நெருங்கி வந்ததுனால திரும்ப இன்னொரு வாய்ப்பு. நீங்க கான்ஃபிடண்டா சொல்லலாம். அவருடைய பொருளையும் சொல்லிடணும். காசு தான் நினைக்கிறேன். இல்ல, நற்பேரு, பேட்டை, வட்டம், அகராதி. நற்பேரு, பேட்டை, வட்டம், அகராதி. இந்த 4ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல. அது என்ன வார்த்தை? அந்த வார்த்தைக்கு தமிழ்ல என்ன பொருள்?
ஒட்டம் இல்லை